வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இதுக்கு மேலே பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,700 இந்த ரவுண்ட் ஃபிகர் இல்லைன்னா இந்த சேனலை தொடர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம சொல்லியிருந்த ஏரியா எல்லா ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு. நம்ம சொல்லியிருந்த அந்த ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து அந்த 22,700 அப்படிங்கிற இந்த ரவுண்ட் ஃபிகர் தொடர்றதுக்கு கூட ஒரு 3 பாயிண்டில் ஒரு ரிவர்சல் வந்துச்சு. இது காரணம் மிட் கேப்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பற்றி என்ன சொல்லியிருந்தாலும் ஒரு கேப் அப் இருந்து அந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு கேப் அப் இருந்து 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த 49,000 போனால் செல்லிங் ஒரு வாய்ப்பு அப்படி சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 48,160 to 290 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் பையாக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஆல் டைம் ஹை ஏதாவது மிடில் ஓப்பன் ஆகி ஆல் டைம் ஹை தொட்டாலும் இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகலை, மேலேயும் ஓப்பன் ஆகலை, இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் போகலை. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு இதில் சைடுவேஸில் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நாளைக்கு என்னமே நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்தை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் படி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் தொடரல. நாளை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தொடர்றது வாய்ப்பு இருக்கும். அந்த 22,740 to 750 இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துக்கணும். ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா அந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிச்சில் இந்த இடம் தான் நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். 22,526 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை தொட்டாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஒன்று 22,740 to 22,526 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,210 இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 22,568, அதுக்கடுத்து 22,526 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம பழைய ஆல் டைம் ஹை இந்த ரேஞ்சு. ஓகே. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இன்னையோட டேயோட ஹைன்னு பார்த்தோம்னா 22,697 அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 22,740 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுக்கலாம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் புல்லிஷ் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் மட்டும்தான் மேலே போகும். அது இவ்வளோ திரும்ப வாய்ப்பு இல்லை. இது பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். செல்லிங் பாயிண்ட் இந்த ஏரியா. அந்த டேயில் போட்ட ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா செல்லிங் இருக்கும். இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,619க்கும் அந்த 700க்கும் இடையில் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். பையிங் ஏரியான்னு பார்த்தோம்னா ஒன்று இந்த இடம் ஒரு நல்ல பையிங் ஏரியா தான். அதை விட்டால் இந்த இடம் ஒரு பையிங் ஏரியா தான். இந்த ரேஞ்சுக்குள்ளே அதாவது 22,526ங்கிற அந்த பழைய ஆல் டைம் ஹைலேருந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு டோஜி போட்டிருக்கு. இதை நம்ம குரூப்லேயே சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த டோஜி போட்டு தான் மெனக்கெடுன்னு சொல்லிட்டு, அதனால் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது, சைட்வேஸாக இருக்கும். இது காரணம் என்னென்னா இந்த டோஜி போட்டு இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே செல்லிங், அதை எப்படி சொல்கிறது, இப்போ இந்த ஆல் டைம் ஹை 48,636 அப்படிங்கிற டபுள் டாப் ஏரியா. இப்போ இந்த இடத்துல ஒரு செல்லிங் வரணும். இப்போ அந்த பையர் செல்லர் இந்த போட்டியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பையர் தான் வின் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல அவங்களால இறக்க முடியல. இந்த ஆல் டைம் ஹை தொட்டோன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய செல்லிங் எதிர்பார்த்தாங்க எல்லோரும். ஆனால் அந்த இடத்துல ஒரு செல்லிங் வரல. அப்போ என்னன்னா அந்த இது என்ன சொல்ல வருதுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த டோஜிக்கு மேலே மார்க்கெட்டுக்கு பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த டே கேண்ட் செட்டப் படி. சரி, ஓகே. இதை நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதுபடி பார்த்தோம்னா இன்றைக்கோட டேயோட லோ 48,224 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பையிங் வரது வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 48,716 அப்படிங்கிறது இன்றைக்கி போனால் ஆல் டைம் ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்துலேயும் மார்க்கெட் மேலே போகும். ஏன்னா கிளியராக மார்க்கெட் வந்து டோஜி தான் போட்டிருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது இந்த டேவோட லோவுக்கும் இந்த ஹைக்கு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டுக்கு சைட்வேஸுக்கு கூட இருக்கிறது வாய்ப்பான அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றும் சைட்வேஸாக இருக்கும். இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கேப் அப் இருந்து 48,716 இன்றைக்கி போன ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த 49,000 அப்படிங்கிற இடத்துல வந்து செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணால் டேவோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு
இந்த 48,700லேருந்து 49,000 வரைக்கும் இந்த 300 பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸாக இருக்கும். செலக்ட் ஆகலை. இப்படி இதுக்குள்ளே இருக்கும். டேக்குள்ளே மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் நாளைக்கு சைட்வேஸ் இருந்தாலும் மறுநாள் வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு 49,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு வேளை மார்க்கெட்டுக்கு டவுன் சைடுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் 48,160 பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் செல்லிங் வரும். அது வரைக்கும் செல்லிங் வரது வாய்ப்பு இல்லை. இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் மட்டும் தான் செல்லிங் வரும். சாரி, நம்ம செல்லிங் பண்ணி இந்த இடத்த மட்டும் தான் எடுக்க முடியும். 48,100 பிரேக் பண்ணால் மட்டும் தான் செல்லிங். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸாக இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.